ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளான இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி பொடி செய்ய தேவையான காஞ்ச மிளகாய், எள், உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இவ்வளோதாங்க செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது சூடு வந்ததுக்கப்புறமேட்டா அதில் நம்ம வெள்ளை உளுந்தை அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அது வறுத்துட்ருக்கும் போதே அது கூட கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தீங்களா, அந்த கடலைப்பருப்பையும் அதில் போட்டு வறுத்துக்கணும். மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா பருப்பு தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் மிதமான சூட்டில் வச்சு ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு அதில் ரெண்டும் வறுபட்டதும் அதில் நம்ம வெள்ளை எள்ளு வச்சுருந்தோம் இல்லையா, வெள்ளை எள்ளு போட்டால் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் வெள்ளை எள்ளையும் அதில் போட்டு வறுத்துக்கணும். வெள்ளை எள்ளு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 12 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டு அதில் வறுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, எடுத்து வச்ச கருவேப்பிலை, அதை நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கருவேப்பிலையை அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் அதில் பெருங்காயத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம அதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமேட்டா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தால் நம்மளுக்கு டேஸ்ட்டான ரொம்பவே சிம்பிளான இட்லி பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.